சென்னை ஏழுக்கிணறு அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே நடைபெற்று வரக்கூடிய அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஏழுக்கிணறு அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 147 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நவீன உள்கட்டமைப்பு வசதியுடன் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை தற்போது முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற குடியிருப்புகளுக்கு திறந்து வைக்கிறார். மேலும் வால்டாக்ஸ் சாலை, தண்ணீர் தொட்டி சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளுக்கு 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் முதலமைச்சர்கள் அதற்கான கட்டுமானங்களையும் முதலமைச்சர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் புதிய குடியிருப்பு பகுதிகள் கட்டப்படும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே செதிலமடைந்த பகுதிகள் முழுமையாக மாற்றப்பட்டு அதிநவீனத்துடன் குடியிருப்பு பகுதிகள் கட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர்கள் அறிவித்த நிலையில் அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை முழுமையாக நீக்கிவிட்டு புதிய கட்டிடங்களை பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்ப அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் தற்போது புதிதாக வீடுகளும் கட்டித்தரப்பட்டு வருகிறது. மேலும் அதன் தொடர்ச்சியாக தான் 147 கோடி ரூபாய் செலவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். यार बैठे